LibreOffice Base குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த படிவத்தை மாற்றி அமைப்பது குறித்த டியூட்டோரியலில் படிவத்தில் எப்படி தரவை உள்ளிடுவது, படிவத்தை மாற்றி அமைப்பது ஆகியவற்றை கற்போம். முந்தைய டியூட்டோரியலில் LibreOffice Base ஐ பயன்படுத்தி படிவத்தை எப்படி உருவாக்குவது என்று கண்டோம். நாம் லைப்ரரி தரவுத்தள உதாரணத்தில் எளிய புக்ஸ் டேட்டா என்ட்ரி படிவம் உருவாக்கினோம். இப்போது இந்த படிவத்தை பயன்படுத்தி புக்ஸ் அட்டவணையில் எப்படி தரவை உள்ளிடுவது என்று பார்க்கலாம். LibreOffice Base புரோகிராம் ஏற்கனவே திறந்தில்லை எனில் அதை துவக்குவோம். நம் லைப்ரரி தரவுத்தளத்தையும் திறப்போம். பேஸ் ஏற்கனவே திறந்திருந்தால் மேலே ஃபைல் மெனுவில் சொடுக்கி பின் ஓப்பன் மீது சொடுக்கி லைப்ரரி தரவுத்தளத்தை திறக்கலாம். அல்லது ஃபைல் மெனுவில் ரிசென்ட் டாக்குமென்ட்ஸ் ஐ சொடுக்கி திறக்கலாம். இப்போது லைப்ரரி தரவுத்தளத்தில் இருக்கிறோம். தரவுத்தளத்தில் இடது பலகத்தில் உள்ள பட்டியலில் ஃபார்ம்ஸ் சின்னத்தின் மீது சொடுக்கவும். இந்த சாளரத்தின் மத்தியில் ஃபார்ம்ஸ் இன் கீழ் புக்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். இந்த படிவத்தின் பெயரில் வலது சொடுக்கி ஓப்பன் மீது சொடுக்கவும். இப்போது நீல பின்புறம் லேபிள்கள், புக்ஸ் அட்டவணையில் உள்ள புலங்களுக்கு ஒத்துவரும் உரைப்பெட்டிகள் ஆகியன அடங்கிய ஒரு புதிய சாளரம் தோன்றுவதை காணலாம். Tab விசையை சொடுக்க நாம் ஒவ்வொரு புலமாக நகருவோம். கடைசிக்கு வந்துவிட்டால் பேஸ் அடுத்த பதிவேட்டை திறக்கிறது. இப்படியாக நாம் ரெக்கார்டுகள் நடுவில் உலாவலாம். அல்லது நாம் கீழே உள்ள டூல்பாரில் கருப்பு முக்கோண சின்னங்களை சொடுக்கி ரெக்கார்டுகள் நடுவில் உலாவலாம். மாற்றாக சுலபமாக ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டுக்கு போக கீழே உள்ள டூல்பாரில் ரெக்கார்ட் எண்ணை டைப் செய்து Enter விசையையோ அல்லது Tab விசையையோ அழுத்தலாம். நாம் கடைசி ரெக்கார்டுக்கு போகலாம். அது 5வது. இப்போது புதிய ரெக்கார்ட் ஒன்றை சேர்க்கலாம். இதை செய்ய நியூ ரெக்கார்ட் சின்னத்தை சொடுக்கவும். அது கீழே உள்ள டூல்பாரில் கடைசி ரெக்கார்டுக்கு வலப்பக்கம் 2வதாக இருக்கிறது. நாம் காலி உரைப்பெட்டிகளை காண்கிறோம். கீழே ரெக்கார்ட் எண் 6ஆக இருப்பதை காண்கிறோம். நாம் இப்போது புதிய புத்தகம் பற்றிய புதிய ரெக்கார்டை சேர்க்க தயார். இப்போது பாரடைஸ் லோஸ்ட் என டைட்டில் உரைப்பெட்டியில் எழுதுவோம். பின் Tab விசையை பயன்படுத்தி அடுத்த புலத்துக்கு போகலாம். ஜான் மில்டன் என ஆத்தரில் டைப் செய்யலாம். 1975 என பப்ளிஷ்ட் இயர். ஆக்ஸ்ஃபோர்ட் என பப்ளிஷர். 200 என பிரைஸ். அவ்வளவுதான். புக்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஐ பயன்படுத்தி ஒரு புதிய ரெக்கார்டை புக்ஸ் அட்டவணையில் உள்ளிட்டு விட்டோம். இந்த சாளரத்தை மூடலாம். இப்படியாக நாம் மேலும் ரெக்கார்ட்ஸ் அல்லது தரவை உள்ளிட முடியும். நாம் கடைசியாக உள்ளிட்டதை பேஸ் புக்ஸ் அட்டவணையில் புதுப்பித்துக் கொண்டதா என்று பார்க்கலாம். இதற்கு LibreOffice Base முதன்மை சாளரத்தில் வலது பக்க பலகத்தில் புக்ஸ் அட்டவணை மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம். நாம் படிவம் மூலம் உள்ளிட்ட புதிய ரெக்கார்ட் இங்கிருப்பதை காணலாம். சரி, இந்த சாளரத்தை மூடலாம். அடுத்து இப்போது நாம் நம் படிவத்தில் எளிய மாற்றங்களை செய்வது எப்படி என்று கற்போம். நாம் தரவுத்தள பட்டியலில் இடது பலகத்தில் ஃபார்ம்ஸ் சின்னத்தின் மீது சொடுக்கலாம். புக்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் ஐ வலது சொடுக்கி பின் எடிட் தேர்வால் திருத்துவதற்கு திறக்கலாம். பழக்கமான சாளரம் ஒன்று திறக்கிறது. ஆனால் வித்தியாசமாக நீங்கள் லேபல் டைட்டில் மீது சொடுக்க பல சிறு பச்சை நிற பெட்டிகள் லேபிளையும் உரைப்பெட்டியையும் சூழ்ந்து இருப்பதை காணலாம்.
இது நாம் படிவ அமைப்பு சாளரத்தில் இருப்பதை தெரிவிக்கிறது. நாம் படிவத்தின் தோற்றம், அதன் அங்கங்கள், செயல்பாடுகள் ஆகியவற்றை மாற்றலாம். உதாரணமாக லேபல்ஸ், உரைப்பெட்டிகள் ஆகியவற்றின் இடம், அளவு ஆகியவற்றை மாற்றலாம். இவை அவற்றின் பண்புகளாகும். லேபல் தலைப்பில் இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம். புராப்பர்ட்டீஸ் என்னும் துள்ளும் சாளரம் ஒன்று திறக்கிறது. பல்வேறு பண்புகளை இங்கே காணலாம். ஆத்தர் லேபல் மீது சொடுக்க புராப்பர்ட்டீஸ் சாளரம் தன்னை புதுப்பித்துக்கொண்டு லேபல் ஆத்தரின் பண்புகளை காட்டுகிறது. ஆகவே நாம் படிவத்தின் பல்வேறு அங்கங்கள் மீது சொடுக்க புராப்பர்ட்டீஸ் சாளரம் தன்னை புதுப்பித்துக்கொண்டு தேர்ந்தெடுத்த அங்கத்தின் பண்புகளை காட்டுகிறது. இப்போது புராப்பர்ட்டீஸ் சாளர தலைப்பு புராப்பர்ட்டீஸ் மல்டிசெலக்ஷன் என்கிறது. இது ஏன் எனில் ஆத்தர் லேபலும் அதன் அருகில் உள்ள உரைப்பெட்டியும் ஒரே தொகுதி பச்சை பெட்டிகளால் சூழப்பட்டுள்ளன. பேஸ் தானியங்கியாக லேபல்களையும் படிவத்தில் அவற்றுக்கான உரைப்பெட்டிகளையும் ஒரே குழுவாக்கி விட்டது. அவற்றை நாம் பிரிக்க முடியும். டைட்டில் லேபல் மீது வலது சொடுக்கி கீழே குரூப் மீது சொடுக்கி பின் அன்குரூப் மீது சொடுக்கவும். இப்போது டைட்டில் லேபலும் அதன் உரைப்பெட்டியும் குழு பிரிக்கப்பட்டு விட்டன. இப்படியாக படிவத்தின் ஒவ்வொரு அங்கத்தின் பண்புகளையும் மாற்றலாம். அடுத்து தலைப்பு உரைப்பெட்டிக்கு ஒரு கருவிக்குறிப்பை சேர்க்கலாம். புராப்பர்ட்டீஸ் சாளரத்தின் கீழே போகலாம். ஹெல்ப் டெக்ஸ்ட் என ஒரு லேபல் இருப்பதை காணலாம். நாம் Enter the title of the book here என டைப் செய்வோம். இப்போது மேலே ஃபைல் மெனுவில் சேவ் சின்னத்தை சொடுக்கி படிவத்தை சேமிப்போம். இந்த சாளரத்தையும் மூடுவோம். இப்போது நாம் மாற்றங்களை செய்த பின் நம் படிவம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். இதற்கு பேசின் முதன்மை சாளரத்துக்கு போய் இடது பக்க பலகத்தில் ஃபார்ம்ஸ் சின்னத்தின் மீது சொடுக்கலாம். பின் வலது பக்க பலகத்தில் புக்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம். டைட்டில், லேபல் அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் மீது சொடுக்கியை வைத்து பாருங்கள். Enter the title of the book here என்று ஒரு கருவிக்குறிப்பு சொல்வதை பாருங்கள். இப்போது நம் படிவத்தில் எளிய மாற்றங்களை செய்வது எப்படி என்று கண்டோம். அடுத்த பேஸ் டியூட்டோரியல் படிவத்தில் எப்படி மேலும் மாற்றங்களை செய்வது என்று காணலாம். உங்களுக்கு ஒரு பயிற்சி. உறுப்பினர்கள் அட்டவணைக்கு எளிய படிவம் ஒன்றை உருவாக்குக. இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸில் படிவத்தை மாற்றி அமைப்பது குறித்த இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது: படிவத்தில் எப்படி தரவை உள்ளிடுவது, படிவத்தை மாற்றி அமைப்பது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இத்திட்டம் spoken-tutorial.org ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.